ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சைக்கோ கில்லர் பற்றி தான். சைக்கோ கில்லர் பிறக்கும்போது அவனும் ஒரு அழகான குழந்தையாக தான் வளர்றான். ஆனால் போக போக ஏதாச்சும் ஒரு இன்சிடெண்ட் அண்ட் டார்ச்சர்னால தான் சைக்கோவாக மாறுறாங்க. ஸோ அப்படி ஒரு சைக்கோ என்ன செஞ்சான்னு பார்ப்போமா? 1970s ரிச்சர்ட் சேஸ்னு ஒரு மேன் இருந்திருக்கான். ஃப்ரம் ஸ்மால் ஏஜ் சில மென்டல் இஷ்யூனால் அவன் ரொம்ப பாதிக்கப்படுறான். பட் லேட்டர் அதுவே அவனுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக மாறி இருக்கு. அவனுக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பிலீஃப் உருவாக ஸ்டார்ட் ஆச்சு. அது என்னன்னா, அவன் பிளட்டு அவனுக்கு ட்ரை ஆன மாதிரியும், அவன் சர்வை பண்ண ஏலியன் பிளட் வேணுன்ற தாட் டீப்பாக அவனுக்குள்ளே தோணி இருக்குங்க. ஸோ அவன் என்ன பண்ணான்னா, அனிமல்ஸோட பிளட்டை ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். அப்படியே ரேபிட்ஸ், பேர்ட்ஸ், கேட்ஸ்னு எல்லாத்தோட பிளட்டையும் குடிக்க ஆரம்பித்தான். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அவன் வந்த பக்கம் ஹியூமன்ஸ். ஆமாங்க, அவன் ரேண்டம் ஹவுசஸ்குள்ளே போயிட்டு அன்னோன் பீப்புளை அட்டாக் பண்ணி ப்ரூட்டலாக கொன்று அவங்க ரத்தத்தை குடித்தான். சிட்டி ஃபுல்லாக ஒரே பேனிக். அவனுக்கு மீடியாவில் வச்ச பேர் த வேம்பயர் கில்லர். கடைசியில் போலீஸ் அவனை பிடிச்சிடுறாங்க 1978. அவன் கன்ஃபெஷனில் சொல்கிறான், நான் ஏலியன் அட்டாக்ல இருக்கேன், நான் பிளட்டு குடிக்கலைன்னா நான் செத்துருவேன். கேட்ட போலீஸ்க்கு ஒரே ஷாக் அண்ட் பயம். அப்புறம் கோர்ட்டில் கன்விக்ட் பண்ணுறாங்க. பட் அவன் ஜெயிலையும் ரொம்ப நாள் இல்லைங்க, செல்லையே சூசைட் பண்ணிட்டான். ஸ்டில் கலிஃபோர்னியாவில் சம் பீப்புள் சொல்கிறாங்க அவனோட கோஸ்ட் நைட் டைமில் வரும் பிளட்டை தேடின்னு. ஸோ இது மாதிரி கண்டதை போட்டு யோசிச்சுட்டு டீப்பாக ஃபீல் ஆகாமல் இருக்க ஒரே ஒரு லைஃப் கூட இருக்கவங்க கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை முடிக்கிறேன். டாட்டா.